ஜெர்மன் மீண்டும் ஒரு தீவிர வெப்ப அலையை சந்திக்க தயாராகுமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அடுத்த வாரம் நாட்டின் சில பகுதிகளில் வெப்பநிலை 42°C வரை உயரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையங்கள் எச்சரித்துள்ளன. குறிப்பாக நாட்டின் தென்மேற்கு பகுதிகள் இந்த வெப்பத்தின் தாக்கத்தினால் அதிக பாதிப்புக்குள்ளாகும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. அப்பரைன் பகுதியை வெப்பத்தின் மையப்புள்ளியாக அடையாளம் கண்டுள்ளதாக வானிலை ஆய்வாளர் ஜான் ஷெங்க் தெரிவித்துள்ளார். பிரைசாக் போன்ற நகரங்களில் வெப்பநிலை உச்சத்தை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய வானிலை மாதிரிகள் இந்த பகுதியில் கடும் வெப்பம் நிலவும் என்பதை உறுதிப்படுத்துகின்றன. வெப்பநிலை மிக வேகமாக உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று முதல் தென்மேற்கு பகுதிகளில் 35°C வரை வெப்பநிலை பதிவாகலாம். வார இறுதி முழுவதும் வெப்பமான சூழல் நீடிக்கும் நிலையில் அடுத்த வார தொடக்கத்தில் நிலைமை மேலும் தீவிரமடைந்து செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் வெப்பம் உச்சத்தை எட்டும் என ஜான் ஷெங்க் தெரிவித்துள்ளார். நாட்டின் ஏனைய பகுதிகளை பொறுத்தவரை தென்மேற்கு பகுதியுடன் ஒப்பிடுகையில் நிலைமை குறைவாக இருக்கும். பெர்லின் போன்ற நகரங்களில் வெப்பநிலை சுமார் 31 வரை இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு மற்றும் வடக்கு ஜெர்மனியின் வெப்பநிலை 25 முதல் 30 வரை இருக்கும். இது ஒரு தீவிர வெப்ப அலையை விட வழக்கமான கோடைகால நிலையாகவே இருக்கும். இந்த கடும் வெப்பம் எவ்வளவு விரைவாக வருகிறதோ அதே போல விரைவாகவே முடிவடையவும் வாய்ப்புள்ளது. இதற்கிடையில் இந்த ஆண்டின் கோடை காலத்தில் ஏற்பட்ட தொடர் வெப்ப அலைகளால் ஜெர்மனியில் சுமார் 5120 பேர் உயிரிழந்ததாக ராபர்ட் கோச் நிறுவனம் தெரிவித்தது. இதனால் பொதுமக்கள் போதிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் நீர்ச்சத்தை பராமரிக்கவும் அதிகாரிகள் தொடர்ந்து அறிவுறுத்தி வருகின்றனர்.